எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த பரிந்துரைகளை வழங்க அமைக்கப்பட்ட குழுவின் இடைக்கால அறிக்கை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. விஜய் நடத்திய தாவேகா முதல் மாநில மாநாட்டில் தொடங்கி கரூர் பரப்புரை வரை 247 பேர் படுகாயம். ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் தகவல். கரூர் துயர சம்பவத்தில் இருந்து இபிஎஸ் அரசியல் லாபம் தேட பார்க்கிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் நள்ளிரவில் செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டது போல் திமுக அரசு செயல்படாது எனவும் பதிலடி. ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளங்குவதாகவும் எப்படி இருக்கக்கூடாது என நடிகர் விஜய் இருப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் கடும் விமர்சனம். விஜய் பின்னால் பாஜக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான மதராசி திரைப்படம் அமேசான் பிரைம் தளத்தில் வெளியானது. இனி விரிவான செய்திகள். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக பரிந்துரைகளை வழங்க ககன்தீப் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இடைக்கால அறிக்கையை அரசிடம் தாக்கல் செய்துள்ளது. திமுக அரசின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் பழைய ஓய்வூதிய திட்டமும் ஒன்று. ஆட்சிக்கு வந்து இதுவரை அதை அமல்படுத்தவில்லை. இதன் காரணமாக திமுக மீது அரசு ஊழியர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்ட குழுவின் இடைக்கால அறிக்கை அரசிடம் தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சில பரிந்துரைகளுடன் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் நடத்திய தாவேகா முதல் மாநாடு முதல் கரூர் பரப்புரை வரையிலான கூட்டங்களில் மொத்தம் 247 பேர் காயமடைந்துள்ளதாக ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக விழுப்புரத்தில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். மதுரையில் 14 பேரும், திருச்சியில் 12 பேரும் காயமடைந்துள்ளதாகவும், திருவாரூரில் 17 பேரும், கரூரில் 116 பேரும் காயமடைந்ததாகவும் ஏடிஜிபி தெரிவித்துள்ளார். கரூர் துயரத்தில் இருந்து அரசியல் லாபம் பெற இபிஎஸ் முயல்வதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மேலும் நள்ளிரவில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு மக்களிடம் விளக்கமளிக்காமல் ஓடி ஒளியும் அதிமுக அரசை போல் இல்லாமல் திமுக அரசு வெளிப்படைத்தன்மையுடன் இயங்குவதாகவும் இதை இபிஎஸ் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உதாரணம் என்றும், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு நடிகர் விஜய் ஒரு உதாரணம் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தனக்காக உயிரை இழந்தவர்களை கூட பார்க்காமல் விஜய் ஓடி ஒளிந்து கொண்டதாகவும் அவர் சாடியுள்ளார். பாஜகவின் நெருக்கடியால் விஜய் வீடியோ வெளியிட்டதாகவும் சம்பவத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் தெரிவித்த அமைச்சர் சிவசங்கர் விஜய்க்கு பின்னால் பாஜக இருப்பதாக குற்றம் சாட்டினார். கரூர் சம்பவத்தில் பாஜக நேரடியாகவே இறங்கி விளையாட்டை தொடங்கிவிட்டதாக தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். வேண்டுமென்றே உண்மை அறியும் குழுவை அமைப்பது போல் அமைத்து பிரச்சனையை திசை திருப்பி வருவதாகவும், காங்கிரஸ் தலையிட்டு பதிலுக்கு உண்மை அறியும் குழுவை அமைத்து பாஜகவின் சதியை முறியடிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆயுத பூஜையை முன்னிட்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தமிழக அரசு விடுமுறை அளித்ததாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத பூஜையை முன்னிட்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டதாகவும், இதன் மூலம் 5 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை கிடைக்கும் என்ற தகவலும் வெளியானது. இது உண்மை அல்ல என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான மதராசி திரைப்படம் அமேசான் ஓடிடி தளத்தில் இன்று முதல் வெளியாகிறது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான மதராசி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. முதலில் வசூல் தகவல் வெளியானது. பின்னர் தடுமாறி 100 கோடி ரூபாய் மட்டுமே வசூலானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதராசி திரைப்படம் இன்று அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகிறது. தங்கம் விலை தினம்தோறும் உயர்ந்து வருவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இன்று ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 87,120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமிற்கு 30 ரூபாய் உயர்ந்து 10,890 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை கடந்த 10 நாட்களில் மட்டும் 4,800 ரூபாய் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம்.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.